அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்தில் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், இந்த தீனிலே யார் பிரிவினைகளை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வேறொரு இடத்தில் இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியஅன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, இந்த மார்க்கத்தில் யார் பிரிவினைகளை உண்டாக்கினார்களோ, பல்வேறு பிரிவினர்களாக பிரிந்து போனார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, நாயகமே தாங்கள் அந்த கூட்டத்தில் இல்லை என்று அல்லாஹ் விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டும் நீங்கியவர்கள், இவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் நீங்கியவர்கள் என்று விளக்கம் சொல்வார். கண்ணியமிக்கவர்களே, சமூக ஒற்றுமையை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம். கவனமா கேளு. சமூக ஒற்றுமையை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சையதுனா அஸ்அத் பின் ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா முனவ்வராவிலிருந்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தை பற்றி முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்தவர்கள். பல்வேறு குழுக்கள் அங்கிருந்து வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள். முதல்ல பையச் செய்தவங்க அவங்கதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து அதுக்கு பிறகு மதீனா போனாங்க. மதீனாவிற்கு சென்றால் இந்த அஸ்ஸாத் இருக்கிறார்களே, இவர்கள் ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள். ஹஸ்ரஜ் என்ற அங்க மதீனாவிலே பிரபலமான 2 யூதர்களுடைய கூட்டம். இதிலே ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் சையதுனா அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்து குபாவுல வந்து தங்கி இருக்கிறாங்க. குபாவுல வந்து தங்கி இருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறதே, அது அவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள். அவங்க ஹவுஸ், இவங்க 2 பேருக்கு மத்தியில நூற்றுக்கணக்கான காலம் பகைமை. எப்படி பகைமை இல்லை. பகைமைன்னா ரொம்ப கடுமையான பகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு சையதுனா அஸ்அத் ரலியல்லாஹு ஆசை. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்களே, அவங்கள போய் பார்க்கணும். ஆனால் பழைய பகையின் காரணத்தினால் நாம் எங்கிருந்து சென்றால் நம்மை கொன்று விடுவார்களோ என்று ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா அந்த 2 கூட்டத்துக்கு மேல பெரிய பகை இருக்குது. அதனால பழைய பகையை மனசுல நினைச்சு இங்க இருந்து போயாச்சுன்னா கொன்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் நாயகத்தை பார்க்காம இவங்களால அடக்க முடியாது. இரவு நேரத்துல ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு போர்வை எடுத்து போத்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி தங்கி இருக்கிற அந்த வீட்டுல பின்பக்கத்துல ஏறி அப்படி உள்ள போய் குதிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்துட்டாங்க. பார்த்து அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள். பார்த்து விட்டு தெரியாமலேயே அங்கிருந்து மெதுவா வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்த பிறகு அந்த ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்த 3 பேர் வருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இப்பதான் அதற்கு செய்துனா அஸ்அத் பின் ஸுராரா வந்துட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களால ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா அந்த பகைமையினுடைய கடுமையை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். அஸ்அத் வந்தாங்களான்னு கேட்டாங்க. ஆம், அஸ்அத் வந்தார்கள். அவங்க ரொம்ப தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க, பக்கத்துலதான் போயிருப்பாங்க. நாயகமே, இன்னைக்கு அவங்கள கூப்பிடுங்களேன்னு சொன்னாங்க. நான் கூப்பிடக்கூடாது, நீங்க தான் போய் கூப்பிடணும். நீங்க தான் கூப்பிடணும். இங்கிருந்து போய் செல்கிறார்கள். இங்கிருந்து அவர்களை சென்று ஆறுதலான வார்த்தைகளை எல்லாம் கூறி அவர்களை ஆற தழுவினார். கட்டி பிடிச்சு அப்படியே ஆனந்தப்பட்டார். இஸ்லாம் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தினுடைய தொடக்கம் இதுதான். இஸ்லாம் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தினுடைய தொடக்கம் இதுதான் என்று பெருமக்கள் சொல்வார். இஸ்லாம் இந்த உலகத்துல சமூக ஒற்றுமையை விரும்புகிறது, ஷைத்தான் வேற்றுமையை விரும்புவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் எப்பொழுதுமே ஒன்றுபட்டு இருப்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னமா யகுலு ذிப் அல்காசியா, ஓனாய் வந்து தனித்து செல்லக்கூடிய ஆட்டை தான் அடித்து செல்லும். பெரிய மந்தையா இருந்தா அடிக்கக்கூடியவைகளும் கூட யோசித்துதான் நிற்கும்னு சொன்னாங்க. அலைக்கும் பில் ஜமாஅ பல நேரங்களில் சொல்லியிருக்காங்க. அல் ஜமாஅத்து ரஹ்மத்துன், ஜமாஅத்துங்கிறது ரஹ்மத், ஒரு ஃபிர்கத்து அஸாபுன், பிரிவு என்பது அஸாபுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அதனால ஏன் பிரிவு ஏற்படுது சமூகத்துக்கு மத்தியில? கேட்கிறாங்க இல்லையா, குர்ஆன் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு, சுருல்லா ஒண்ணு, எதுக்கு பிரிவு அப்படின்னு எல்லாருடைய ஒரு கேள்வியும் கூட. அருமையானவர்களே, கருத்து வேறுபாடு என்பது இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த கருத்து வேறுபாடு என்பது ஹக்கை நிலைநிறுத்துதல் என்ற ஒரு இலக்கோடு இருக்குமானால் பாராட்டத்தக்கது. ஹக்கை இலக்க அடையணும். உதாரணமா ஒரு வருஷம் ஹிஜ்ரி ஆண்டை எப்படி துவக்கிறது, உமர் தானே ஆலோசனை கேட்டாங்க. ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லோருக்குமே நோக்கம் ஹக்கை நிலைநிறுத்துவதாக இருந்தது. மாறுபட்ட கருத்து தான்.
எல்லோருக்கும் நோக்கம் ஹக்கை நிலைநிறுத்துவதாக இருந்தது. நான் முன்னால் அடிக்கடி சொல்ல ஒரு பயான் தான், மெம்பர் படியில ரசூலுல்லாஹ் முதல் படியில ஏறினாங்க, அதாவது செல்லாத மூணாவது படியில என்ன சொத்து போவதுனாங்க. அதுக்கப்புறம் சித்திக் நாய் ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்க பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் நிக்கிற படியில நாம எப்படி நிக்க முடியும், 2வது படிக்கு வந்துட்டாங்க. சித்திக் நாய் நிக்கிற படியில நாம எப்படி இருக்கோம்னு அவங்க பார்த்தான பின்னால முதல் படிக்கு வந்துட்டாங்க. யாருங்க? உமர் தான். அடுத்த ஆட்சிக்கு வந்தாங்க உஸ்மான் கனி, இருக்கிறது ரலியல்லாஹு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, இருக்கிறதே 3 படி, எந்த படியில் நின்னாலும் சிக்கல். யோசிக்கவே இல்லை, 3வது படிக்கே ஏறிட்டான். சொன்னாங்க 1வது படியில் இருந்தால் என்று அதற்கு உமருக்கு ஒப்பிட்டு விடுவார்கள். இல்லை இல்லை, நான் உமர் தானுக்கு ஒப்பானவர் அல்ல, என்னோட அவங்க அந்தஸ்து நிற்கும். 2வது படியில் இருந்தா என்னை சித்திக்குல் அக்பருக்கு ஒப்பிட்டு விடுவார்கள். இல்ல, என்னோட சித்திக்கு நான் எவ்வளவு உயர்ந்தவங்க, இந்த உலகத்துல ஒரு மடையும் கூட ரசூலுல்லாஹ் ஒப்பிட மாட்டான், அதனால அங்க போயிட்டேன்னு சொன்னாங்க. மாறுபட்ட கருத்து தான், ஆனாலும் கூட ஹக்கை நிலைநிறுத்துவது அவர்களுக்கு நோக்கமாக இருந்தது. இன்றைய நிலையை பொறுத்தவரை இதுதான் நம்முடைய மதுஹபுகளுடைய பரிணாமம். அப்படித்தான் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். மதுஹபுகளுடைய இமாம்களுடைய பரிணாமம் இப்படித்தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் முக்கியமா, இயக்கம் முக்கியமா? அவங்களுக்கு இஸ்லாம்ங்கிறது முக்கியமா, இயக்கம்ங்கிறது முக்கியமா? கொஞ்சம் கூட சிந்தனை உள்ள, நல்ல எண்ணம் உள்ள அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கேட்போம். அவங்களுக்கு இயக்கம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா அது முக்கியமா, இஸ்லாம் முக்கியமா? வேற ஒண்ணு வேண்டாங்க. இப்ப ரமதானே உதாரணம் எடுத்துக்கிறோமே, ஆரம்பத்துல தராவீஹ் 8 ரக்காத்துன்னு சொன்னாங்க தானே, இல்லையா? நான் ஏதாவது மாத்திட்டேன்னா சும்மா சொல்லுங்க, இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லைன்னா சொல்லுங்க, என்கிட்ட பிரச்சனை. ஆரம்பத்துல 8 ரக்காத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் தராவீஹ்னு ஒன்னே கிடையாதுன்னு சொன்னாங்க. தராவீஹ்னு ஒன்னே கிடையாதுங்க, அது ராத்திரி தொழுகை, இரவு தொழுகை அப்படின்னு என்ன சொல்லுங்க. இப்ப இரவு தொழுகைன்னா அது பிந்தில தொழுகணும், ஒன்னாசு நியாமுன், மக்கள்லாம் உறங்கும் பொழுது அப்படின்னு ஹதீஸ்ல வருது. நீ 8 மணிக்கே தொழுதுட்டு இரவு தொழுகைன்னா அது கேள்விக்கெல்லாம் பதில் இல்லையா அந்த அளவுக்கு. அதனால அது இரவு தொழுகை, இரவு தொழுகை அவ்வளவுதான். சரி, இரவு தொழுகை என்னமோ ரமதான் அப்படியே தொழுதுட்டு போனாங்கன்னு சொன்னா கடைசி 2:30 மணிக்கு எரிச்சு தொழுகிறது. இந்த சேஞ்சை யாருப்பா உருவாக்குனாங்க? இந்த சேஞ்ச் யாரு உருவாக்குனாங்க? யாராவது சொல்லாதன்னு சொன்னாங்களா? முதல் 20 நாள் 8 மணிக்கு நீங்க தொழுது விடுங்கள், கடைசி 2:30 மணிக்கு தொழுவுங்கள் அப்படின்னு இந்த சேஞ்சை உருவாக்குனது யார்? உண்மையானவர்களே, இதனுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப ரமலான்ல விசேஷமா தொடரணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன? அருமையானவர்களே, அதாவது முதல் 20ல இஷாவை தொடர்ந்து கடைசி 2:30 மணிக்கு இந்த திடீர்னு இந்த சேஞ்ச உண்டாக்குனது யார்? இது ஹதீஸினுடைய வழியா? இது ஹதீஸினுடைய வழி. மார்க்கத்தை கேலி செய்யற மாதிரி இல்லை இது. மார்க்கத்தை மனோ இச்சையின்படி நடப்பதாக இல்லை இது. என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வாங்க. ஏகத்துக்கு வந்தாச்சா என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வான், என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வான். இது மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மனோ இச்சையாக ஆக்கி கொண்டவருடைய நிலைதான். அவ இயக்கம் தான் முக்கியமே தவிர எது முக்கியம் இல்ல, மார்க்கம் முக்கியம். அப்படி ஒரு நிலை வந்துடுச்சு அருமையானவர்களே. ஆனால் நமது முன்னோர்கள் நம்ம தொழுகிறாம நீங்க என்ன இரவு தொழுகையா தொழுகு? அதற்கு செய்தா அவர்கள் உபய் இப்னு காமிர் அவர்களை இமாமா ஆக்கி இஷாவுக்கு பின்னாலே 20 ரக்காத் இமாம் ஜமாத்தாக தொழ வைத்தார்கள் தராவீஹை. நாம இந்த பாரம்பரியத்தை 1300 ஆண்டு கால பாரம்பரியத்தை தகர்த்தெறிந்தவர்கள் அல்லவா இவர்கள். 1300 ஆண்டு கால பாரம்பரியம், அதை ஊரை தகர்த்தெறிஞ்சிட்டு இவங்க ஒரு புது ரூட், அதுக்கு ஒரு இயக்கம், அதுக்கு ஒரு காரணம். என்ன காரணம் இது? யார் இந்த மாற்றத்தை தந்தது? யார் சொன்னாங்களா? ஹதீஸ்ல அப்படி இருக்குதா? அருமையானவர்களே, மனோ இச்சை மார்க்கமா? அதான் சொன்ன முன்னவர்களுக்கெல்லாம் ஹக்கை தெரிவது நோக்கமாக இருந்தது. இது ஹக்கை தெரிவது அல்ல, தன்னுடைய இயக்கத்தை நிலைநிறுத்துவதுதான் நோக்கம் என்பது. பிளவுகளை பொறுத்தவரையிலே மார்க்கத்தை திரித்து கூற வைக்கும் பிளவு போய் சேர்ந்தாச்சுன்னா ஒரு இயக்கம்னு ஒண்ணு ஆகிட்டா அதுக்கு பிறகு அதுல இருந்து விடுபட முடியாத நிர்பந்தமான சூழல் இவனுக்கு ஏற்படும். ஏதாவது பொறுப்பு கொடுத்துறது, தலைவராயிரி நீ அந்த அமைப்புக்கு தலைவர், இந்த அமைப்புக்கு எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்துறது. அப்ப அதுல இருந்து விடுபட முடியாத அளவிற்கு உண்டான நிர்பந்த சூழல் ஏற்படும். இயக்கத்துல போய் சேர்ந்தாச்சுன்னு சொன்ன உண்மையான பெருமக்களே, ஒற்றுமைக்கு எதிராக யார் இருக்கிறாங்க? ஒற்றுமையை விரும்புறோம், ஒற்றுமைக்கு எதிராக யார் இருக்கிறா? 1400 ஆண்டு காலமாக அதற்கு உமர்லாத்தாருடைய காலகட்டத்திலிருந்து உபய் இப்னு காமிர் அவர்களை இமாமா செய்து காலமா வரக்கூடிய காரியத்தை நம்ம செய்யறோம். தஹஜ்ஜுத் வேறு,
தஹஜ்ஜுடைய நிலை என்பது வேறு, அது எல்லா காலத்திலையும் தொடரும். ஆனால் இது ரமதானுடைய விசேஷ தொழுகை. ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் யார்? அருமையானவர்களே, இந்த போலி தௌஹீத்காரங்களை தவிர வேற யாரும் இதில் அமைப்பானவர்கள். தூய இஸ்லாம் என்ற பெயரால், நபி வழி என்ற பெயரால் சொல்லி பல கூறுகளாக, எத்தனை கூறுகளா எத்தனை பிரிவுகளா பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு தனியே ஒரு டாக்டரேட் வாங்கலாம். அதை பத்தி யாராவது ஆய்வு செய்யலாம். அதை பத்தி ஆய்வு செய்த அந்த அளவுக்கு மதுஹபுகள் விஷயத்துல மாற்று கருத்துள்ளவர்களை கூட உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், கேட்கிறோம். நாம் அவர்களிடத்தில் நாம் கேட்கிறோம். மதுஹபில் இருந்த காலத்தை விட இந்த அமைப்புகள் தோன்றிய காலகட்டத்தில் உள்ள பிரச்சனை அதிகமா, அல்லது மதுஹபில் இருந்த காலத்துல பிரச்சனை அதிகமா? இன்னைக்கு எதுல பிரச்சனை இல்லாம இருக்குது? எதுல இல்லாம இருக்கு? சின்ன 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 விஷயத்திலே ஜும்மாவுக்கு முன் சுன்னத் இருக்குதாங்கிறது தொடங்கி அபூஜைகள் அறுத்த கறியை சாப்பிடலாங்கிறது வர, என்ன செலுத்து புதுசு புதுசா என்ன பண்ணாம சொல்றீங்கன்னு கேட்டீங்களா? நாங்க அந்த புஸ்தகத்தை படிச்சிருந்தா தெரியும். ஜும்மாவுக்கு முன் சுன்னத் இருக்குதான்னு ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் லேட்டஸ்டா பூஜை செய்த பொருள்களை சாப்பிடலாம். இப்போ புதுசு ஆய்வுல, இப்போ திடீர் ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பூஜை செய்து வச்சிருக்கிறாங்க இல்லையா, சாமிக்கு முன்னால பூஜை படையல் செய்து வச்சா அதையும் சாப்பிடலாம். இது ஆய்வு. அருமையானவர்களே, எத்தனை எத்தனை விஷயங்கள், எத்தனை இத்தனை விஷயங்கள். தனித்தனி பள்ளிகள், தனித்தனி பெருநாட்கள், சிறப்பான நாட்களுடைய மகத்துவத்தை எல்லாம் ஓய்த்து கட்டியது, அதனுடைய கண்ணியத்தை எல்லாம் இல்லாமல் ஆக்கியது. மரியாதான கண்ணியமான மார்க்கம் என்ற அடையாளத்தை சமூகத்திற்கு மத்தியிலிருந்து, மற்றவர்களுக்கு மத்தியிலிருந்து அதை இழிவுபடுத்த நிலையிடக்கூடிய நிலையிலையும், கேலி செய்யக்கூடிய நிலையிலையும் ஆக்கியது குற்றமா இல்லையா? சாதாரணமானதா இது? மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் யாரையாவது ஏசாமலும் பேசாமலும் பரிகாசம் செய்யாமலும் இருந்திருக்கிறார்களா? யாரையாவது விட்டு வச்சாங்களா? ஹஜ்ரத்துமார் ஐயோ பாவம், அவங்கள விடுங்க. ஹஜ்ரத்துமார் திட்டினாலாவது சரி இருக்கட்ட, ஊருக்கு இழைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அதை விடுங்க. நம்முடைய இமாம்களை, சாலிகின்களை, நாதாக்களை, சஹாபாக்களை ஒரு வார்த்தை எழுது நாங்க, நான் அந்த இடத்துல சொல்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அன்சாரி சஹாபிகள் இருக்கிறாங்களே, அன்சாரி சஹாபாக்கள் மதீனாவுடைய, அவங்க நினைச்சாங்களாம் அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்போ காலியாகும் நினைச்சாங்களாம். யாரை குறிச்சுங்க? யாரை குறித்து? சல்லாசனை எப்போ வஃபாத் ஆகுவாங்க, அந்த பொறுப்பு நமக்கு வரும்னு நினைச்சாங்களாம். அதுக்கு அவன் சொன்ன, நேரடியா சொன்ன இந்த வார்த்தை, அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ, இந்த வார்த்தையை கேட்டதற்காக வேண்டியாவது இந்த வார்த்தையை சொன்னார்களா இல்லையா? இந்த வார்த்தையை கேட்டதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே ஆடுது. சொல்றது இருக்கட்டும், சொன்னது எவ்வளவு பெரிய பாவம் இருக்கட்டும், கேட்டதுக்காண்டியாவது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அவர்கள் கண்ணீர் வடித்து தாங்கள் சரியான நிலையில் திரும்ப வேண்டாமா? யார் அன்சாரிகள்? உலகத்தில் தீன் நிலை நிற்பதற்கு காரணமானவர்கள். அல்லாஹும்ம ரஹ்மில் அன்சார் வ அப்னாயில் அன்சார் வ அப்னாயி அப்னாயில் அன்சார். யா அல்லாஹ், அன்சாரிகளுக்கு நீ கருணை செய், உன்னுடைய சந்ததிகளுக்கு கருணை செய், சந்ததி சந்ததிகளுக்கு கருணை செய் என்று ஸல்லல்லாஹு எப்படி துஆ. அன்சாரிகள்னா அவங்க தானே எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வை ரசூலையும் தேர்ந்தெடுத்த பெருமக்கள் அல்லவா அவர்கள், அருமையான பெருமக்கள். சரி, அன்சாரி சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்தீங்களே, இப்ப உங்களுடைய நிலை என்னாச்சு? எத்தனை நிலை? அருமையானவர்களே, சிடிக்கள்ல பார்த்தா, இணையதளத்துல பார்த்தா, இணையதளங்கள்ல போய் பார்த்தா, செடிகள்ல பார்த்தா ஆறுது. யாரை சொன்னீர்கள்? யாரை இந்த மார்க்கத்தை அப்படி பிளவுபடுத்துவதற்காக வேண்டியுள்ள திட்டங்களை செய்து இந்த சமூகம் எவ்வளவு பெரிய ஒரு ஒன்றுபட்ட எந்த காலம் இது? எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டிய காலம் இல்லையா இது? சொன்னாங்க இல்லையா, ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் எதிரிகள் உணவு தட்டிலே, தனக்கு பிரியமான உணவு தட்டிலே சேர்ந்து இருக்கிற மாதிரி எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவரும் தங்களுக்கு மத்தியில் எதிர், நம்மள அடிக்கிறதுல ரெண்டு பேரும் ஒண்ணு. எதிரிகள் ஒன்று சேருவார்கள். யார சொல்றா, நான் கம்மியா இருப்போமான்னு கேட்டா, எண்ணிக்கை இல்ல இல்ல இல்ல, நீங்க நிறைய இருப்பீங்க. ஆனால் ஆற்றில் வரக்கூடிய, வெள்ளத்தில் வரக்கூடிய நுரையை போல நீங்கள் பலகீனமா இருப்பீங்க. அல்லாஹ் தஆலா எதிரிகளுடைய உள்ளத்திலே உங்களை பற்றி உண்டான ஒரு அலட்சியத்தை போட்டு விடுவான், உங்கள் உள்ளத்தில் எதிரிகளை பற்றி உண்டான பயத்தை போட்டு விடுவான். அந்த காலகட்டத்தில் அதுக்கு வகன் என்ற சொல் சொன்னாங்க, பேர் சொன்னாங்க. அப்படின்னா என்ன நாயகமே,
ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தினுடைய மோகமும் மௌத்தை பற்றி உண்டான சிந்தனையின்மையும் சொல்லி காமிச்சான். உண்மையான பெருமக்களே, தீனை பிளப்பது என்பது இந்த மார்க்கத்திற்கு நாம் செய்யக்கூடிய துரோகம். கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கிறது இல்லைன்னு சொல்லல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மினாவுல ஹஜ்ஜுக்கு வந்திருக்க நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா எத்தனை ரக்காத் தொழணும், குறைச்சு தொழணும் நிறைவா தொழணுமா பிரச்சனை வந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க 4 ரக்காத்த தொழணும், குறைச்சு தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதில் செய்யணும். இவனு மசூத் சொன்னாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறேன், சித்தீக்குல் அக்பரோடு தொழுதிருக்கிறேன், உமர் தான் தொழுதிருக்கிறேன், ஆனா 2 ரக்காத் தானே தொழுதாங்க, குறைச்சுதானே தொழுதாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க சொன்னாங்க, அது அதாவது பயணத்தினுடைய நிலையா ஹஜ்ஜினுடைய அமலா என்பதில் வேறுபாடு. இது ஹஜ்ஜினுடைய அமல் என்று இருக்குமானால் எப்பவும் குறைச்சுதான் தொழணும். இல்ல பயணத்தினுடைய நிலைப்பாடு 10-15 நாளைக்கு மேல இங்க தங்கிட்டாங்களா, பயணத்துல அதுக்கு பிறகு குறைக்க கூடாது, முழுசா தொழணும். பயணத்தினுடைய நிலையின்படியா அல்லது ஹஜ்ஜினுடைய அமலா என்பதில் மாறுபட்ட கருத்து வேறுபாடு. அதற்கு உஸ்மான் தான் சொன்னாங்க 4 ரக்காத்தும் தொழ வைக்கன்னு சொன்னாங்க. அதுல செய்யணும். இப்னு மஸ்ஊத் அவங்க பின்னால தொழுதாங்க. என்னது நீங்க 2 ரக்காத் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க அவங்க பின்னால தொழுவீங்க என்னன்னு கேட்டாங்க. அல் ஹிலாஃபு ஷர்ருன், பிரிவு என்பது அதை விட ஆபத்தானது. சமூகத்தை பிளப்பது என்பது சும்மா விரல் ஆற்றுறது, தொப்பி போடுறது, ஒண்ணுக்கு ஆகாத பிரச்சனைக்கெல்லாம் சமூகத்தை பிளக்க செய்தது குற்றம் அல்லவா? இது எவ்வளவு பெரிய அபாயமான காரியம், அருமையானது. அதனாலே அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி யார் இந்த சமூகத்தை பிளக்கிறார்களோ, நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, நாயகமே தாங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் அவர்களை சார்ந்தவர்களும் அல்ல, அவர்கள் உங்களை சார்ந்தவர்களும் அல்ல என்ன ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுவான். உண்மையானவர்களே, நாம யாரையும் இழிவுபடுத்துறதுக்காக சொல்லல. சமூகம் ஒன்றுபட்டிருப்பதுதான், சமூகத்தினுடைய ஒற்றுமைதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைங்கிறத விளங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒற்றுமையான நிலையை நல்லவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. யாரெல்லாம் அதற்கு மாற்றமான நிலையில் இருக்கிறார்களோ அவர்களும் தௌபா செய்து இந்த சமூகத்தினுடைய ஒன்றுபட்ட ஒரு நிலைக்கு திரும்புவதற்குண்டான உயர்ந்த நிலையை அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.